ஃப்ரெண்ட்ஸ், ரேகா கிச்சன் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் நன்றிகள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன்டா, எங்களோட யாழ்ப்பாணத்து பாரம்பரிய ஃபிஷ் கூல், அதாவது சீ ஃபுட் கூல் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இதுக்கு பாருங்கள், கனவா வெட்டி வச்சது, சின்ன இறால், அதை விட இங்கே வந்து விலாக்கூன் லக்ஸ் ஃபிஷ், இது வந்து டூனா ஃபிஷ்ன்னு சொல்கிறது இந்த டின் ஃபிஷ்ஷுக்கு எல்லாம் வரும் அரக்குலா மீன்னு சொல்கிறோம் தமிழில். மற்றது இதுவும் ஒரு இனம், ஜெர்மனில் இங்கே இருக்கிற ஒரு மீன் தான். மற்ற பெரிய இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது மரவள்ளி கிழங்கு, பைத்தங்காய் எல்லாம் மீன் தான். மரவள்ளி கிழங்கு பைத்தங்காயெல்லாம் போட்ட வேணும். தக்காளி, இது முருங்கை இலையும் வர போது, மரவள்ளி கிழங்கு முருங்கை இலையும் பிளாக்கொட்டையும் வர நான் அதை காட்டுறேன். இது கொத்தமல்லியில் இது ஒடியல் மாவு நாங்கள் தண்ணியில் கொஞ்சம் ஊற வைக்கணும். புளி ஊற வச்சுட்டேன். அரிசி குத்தரிசி, இது வந்து ஒரு சும்மா கொஞ்சம், அதாவது ஒரு காய்ச்சுண்டளவு அரிசி போடுறோம், கணக்க போடக்கூடாது. காய்ச்சுண்டளவு அரிசி. ஓகே, இன்றைக்கு மத்தியானத்துக்கு நாங்கள் கூழ் காய்ச்சி குடிக்க போகிறோம். ஓகே, ஐட்டம் பாருங்கோ, பார்த்து இது மாதிரி நீங்களும் செய்து காய்ச்சி குடிங்கோ. தேவையான மசாலா ஐட்டம் என்னென்னு அடுத்த சொல்கிறேன்னா, இதில் ஒரு 10-15 சித்த மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரியாக 15 மிளகாய் இருக்குது. இது நான் சுடுது கழுவி போட்டு ஊசிகள் ரகம் சுடுதலில் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா முழு உள்ளி பூண்டு ஒரு வெங்காயம் எடுக்கிறேன். வெங்காயம் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் சளி தடுமன்றபடியாக அந்த வெங்காயம் எடுக்கிறேன், அது நல்லா இருக்கும். ஓகே, டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காக எடுக்கிறேன். உள்ளி மட்டும்தான் கூட போடுறவே, நான் வெங்காயமும் சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா குத்தரிசி வந்து ஒரு அரைப்பதம் அவிஞ்சிட்டு, இப்போ நான் பைத்தங்காய் மல்லிக்கிழங்குலாம் சேர்ப்போம். மீன் எல்லாம் 3 வகையான மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி வடிவெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் அதையும் சேர்க்குறோம். ஏன்னா இறால் 3 வகையான மீன், கனவா எல்லாம் வந்து நான் சேர்த்துட்டேன். அடுத்த உப்பும் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகத்தூள், கொத்தமல்லி தூள் சொட்டு எல்லாம் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், சீரகம், இந்த கறி பவுடர்னு சொல்கிறோம் ஜெர்மனில், இது மற்ற கையில் உப்பு போல் 3 சேர்த்தாச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவைய விடுவோமா. உள்ளி, வெங்காயம், தக்காளி, நான் புளியை குறைவாக சேர்த்தபடியாக 2 தக்காளி சேர்த்தினான். அதுலேயும் புளிப்புத்தன்மை இருக்கும், சுவையாகவும் இருக்கும். மற்றதால் தக்காளி சேர்த்தேன். இவ்வளோ தேவை இருக்கா. ஃபஸ்ட்டு நல்லா அடிக்க போகிறோம். மிளகு சேர்த்து 1 ஸ்பூன். வந்து மேலுக்கு இப்படி ஒரு கயற்தன்மை வரும். இதை நாங்கள் வடித்து எடுக்கணும். 2-3 தடவை இப்படி நாங்கள் தண்ணி விட்டு கழுவி வடிச்செடுத்து தெளிவாக எடுக்கணுமா. அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, மிளகு அதெல்லாம் வந்து நாங்கள் போடுறோம். கடைசியாக தான் சித்தம்லாம் அடித்து போட போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ நாங்கள் பழப்புளி, கடைசியில் கொத்தமல்லி இலைகள், முருங்கை இலையெல்லாம் போட்டு வச்சா சுவையான கூழ் தயார். வாங்குவோம். சித்தமிளகாய் தூள் அடித்ததெல்லாம் சேர்த்தாச்சு. கூழ் குடிப்போம். வாங்குவோம்.